அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கோழி வளர்ப்பில் நம்ம இளம் குஞ்சியில் இருந்து நாட்டுக்கோழிகள் வரைக்கும் இந்த 5 விஷயத்தையுமே நம்ம டெய்லி கவனிக்கணுங்க. அப்போ தான் நம்ம நாட்டுக்கோழிகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அது என்ன 5 விஷயம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நிஜமாக சொல்கிறேங்க, நீங்களே ஒரு ஃபார்ம் வச்சிடலாம். ஏன்னா இதில் நான் என்னோட அனுபவத்தை முழுக்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களால் பார்க்க முடியும். ஏற்கனவே நாட்டுக்கோழி தேவையான பல விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கும் வீடியோவாக இருக்குது நம்ம சேனலில். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாட்ச் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாட்டுக்கோழிகள்கிட்ட நீங்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழிகள் தீவனம் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. நாட்டுக்கோழிகளோட வளர்ச்சிக்கே ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்ட்டா தீவனம் தாங்க. தீவனத்தை நம்ம எப்படி வழங்கணும், தீவனங்கள் எப்படி அவங்க எடுத்து எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. தீவனங்கள் பொதுவாகவே நம்ம 3 வேளையை அவங்களுக்கு வழங்குவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு முறை காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம என்ன செய்வோம்னா, முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நெல் கொடுப்போங்க. நாங்கள் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன செய்வோம்னா தானிய கலவைகள் கொடுப்போம். இது 2 நாளைக்கு, ஒரு நாளைக்கு இப்படி கொடுத்தா ஒரு நாளைக்கு இப்படி கொடுப்பாங்க. இப்படி தான் நாங்கள் மாற்றிக்கிடுவோம். அப்படி அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கையில் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நீங்கள் இதை வாட்ச் பண்ணணும். எல்லா கோழிங்களுமே நல்லா சாப்பிட்றாங்களா அப்படின்றத நீங்கள் பார்க்கணுங்க. ஒருத்தவங்க குன்னி நின்னாலும் உடனே லபாக்குன்னு அவங்கள தூக்கி தனிமைப்படுத்திடுங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. ஏன்னா அது தவறு. அதை நம்ம உள்ளக்க விட்டுருந்தோம்னா நம்ம மொத்த ஃபார்மையும் காலியாக்கி விட்ருங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோழியை ஒவ்வொருத்தவங்களையும் கவனிக்கணுங்க. அப்போ தீவனம் சாப்பிடையில தான் நம்ம அதை கவனிக்க முடியுங்க. அப்போ அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தீவனங்கள் நம்ம கோழிங்க சாப்பிட்டுட்டாங்க. 2வதாக என்னதுன்றா அவங்களோட எச்சங்களை பார்க்கணுங்க. எச்சம் எப்படி போகிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு கோழிகள்கிட்டையும் ஒவ்வொரு இளம் குஞ்சுகள்கிட்டையுமே நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா எச்சத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் நம்ம டிசைட் பண்ணிட முடியுங்க. நாட்டுக்கோழிகளோட எச்சத்தில் தான் நாட்டுக்கோழியோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா எச்சங்கள் நீக்கிறது மூலம்தான் நாட்டுக்கோழிகளுக்கு ஏதாவது நோய் வரப்போகுதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாங்க. அதில் முக்கியமானது என்னென்னா, அவங்களோட எச்சத்தில் லூஸ் மோஷன் போகிற மாதிரி ஒரு எச்சம் இருக்கும். அது எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி போகுதுன்னா அவங்களுக்கு சாப்பிட்ட உணவு ஏதோ ஒன்று பிடிக்கல அப்படின்றது அர்த்தங்க. அப்போ இல்லை, ஒரு மாதிரி வெள்ளை கழிச்சல் மாதிரி வெள்ளை மாதிரி லைட்டாக வந்துட்டாலேங்க நீங்கள் உடனே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க. ஏன்னா அது வெள்ளை கழிச்சல் வர்றதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. வெள்ளை கழிச்சல் வந்துருச்சுனாலே கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு இது பலவிதமான உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால நம்ம மொத்த ஃபார்ம் கூட காலியாக போயிடுங்க. இந்த மாதிரி நிறையா பேருக்கு அனுபவம் கூட உள்ளது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடியது என்னதுன்னா, எச்சத்தை கவனிக்கணுங்க. எச்சம் அவங்க போகிறது, ஏன்னா எப்படியுமே நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பகுதிகளில் தான் நம்ம கோழிகள் வளருவாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எச்சம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க. இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கோழிகளோட இறகுகள் இருக்கு இல்லையா, அந்த இறகுகள் எப்படி இருக்குது, அவங்களோட இறகுகளோட அலகுகள் பராமரிப்பு கரெக்டாக இருக்கான்னு இங்கே பார்க்கணும். நிறையா பேருக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம், நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு கலர் செலக்ட் பண்ணி வாங்குவோம், பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் என்னென்னா, அதோட இறகுகளோட பராமரிப்பு தானே, அது அழகாக இருக்கிறதுனால தானே. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இறகுகள் அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஏதாவது கொட்டுதா தோல் பகுதியில் பார்த்துருக்கீங்கன்னா, ஒரு சில கோழிகளுக்கு அவங்களுக்கு என்னென்னா சத்து இல்லாமல் ஒரு இடத்துல சொட்டையான மாதிரிலாம் இருக்கும். அதை நிறையா பேர் வாட்ச் பண்ணியிருப்பீங்க கோழிகளை. அந்த மாதிரி பிரச்சனைகள் நம்ம கோழிகளுக்கு இருக்கு, இளம் குஞ்சு இருக்கா அப்படின்றதை நீங்கள் கவனிக்கணுங்க. 3வது அப்படி நீங்கள் கவனிக்கலைன்னா அது காலப்போக்கில் நம்ம நாட்டுக்கோழிகளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அப்படியே எச்சங்களே இல்லாமல் அதாவது எச்சங்கள் இல்லைங்க, சாரி, ரெக்கைகளே இல்லாமல் என்ன ஆயிரும்னா கோழிகளோட அழகு குறைஞ்சிருங்க. எப்படி இருக்குன்ற விஷயத்தை கவனிக்கணுங்க. அடுத்து கேட்டிங்கன்னா, அந்த அடுத்து பார்க்கக்கூட விஷயம், இப்போ நம்ம சேவல்கள் வச்சுருப்போம், கோழிகளும் நம்ம வீட்டில் இருக்கோம். அவங்க ஒன்றோட ஒன்று கொத்தியிருப்பாங்க. கொத்திட்டு சில காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி காயங்கள்லாம் எங்கேயாவது, ஏன்னா நம்ம பார்க்காத நேரத்தில் ஏற்பட்டிருக்கா அப்படின்றதையும் நம்ம கோழிகள்கிட்ட வாட்ச் பண்ணணுங்க. அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது தெரியுதுன்னா, இதுக்கும் இருக்குது, முக்கியமான பாயிண்ட்டு தான், அதனால தான் இதை சொல்கிறேன். அப்படி ஏதாவது ஆபத்துகள் இருக்குதுன்னா உடனே அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க. அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, குப்பைமேனியளவும் சிறிதளவு மஞ்சளும் சேர்த்து அதை நீங்கள் அரைச்சி அப்பி விட்ருங்க. அப்படி பண்ணும்போது நம்ம நாட்டுக்கோழிகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா,
இப்போ வந்து நம்ம கோழிகள் இருக்காங்க. கோழிகள் அவங்களோட அந்த நடை இருக்கு இல்லையாங்க, அந்த நடை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாரி சுறுசுறுப்பாவே நடப்பாங்க. நீங்க அத வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்க கோழிகளுக்கு காலையில வந்து 6 மணி நீங்க தொறந்து விடுறீங்க. 11 மணிக்கு நம்ம எப்படியுமே அவங்களுக்கு ஒரு தீவனத்த வழங்குவோம். அந்த மாரி வழங்கையில அவங்க எல்லாரும் அப்படியே ஃபாஸ்ட்டா ஓடியாருவாங்கங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஓடியாரும்போது, அவங்களோட ஓட்டத்துலேருந்து, அவங்க நடையிலேருந்து எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம கோழிகள் ஆக்டிவா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீங்க கண்டுபிடிக்க முடியுங்க. யாராவது சோம்பேறி கழுதை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்ல சொங்கியாட்டம் வரும். அத வச்சே நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம், இதுக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்றத நீங்கள் தாராளமாக கண்டுபிடிக்கலாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அடிக்கடி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நாட்டுக்கோழிகள் எல்லாருமே ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பார்க்கணும். அடுத்து வந்து அந்த கண் பகுதியில் கண் பகுதியிலலாம் நீங்கள் நல்லாவே பார்க்கணும். அது இரை சாப்பிடையில அந்த கண்ணுலாம் நல்லா ரவுண்டாக முழிச்சு வச்சுருப்பாங்க. லைட்டாக தூங்கிக்கிட்டே இருக்காங்கனாலும் உடனே தனிமைப்படுத்தி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பார்த்து விட்ருங்க. அடுத்து வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட 6 மாதம் ஆச்ச பெட்டக்கோழிகள் வந்துட்டு முட்டை போடாமல் இருக்காங்கன்னா, அதையும் நம்ம கவனிக்கணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொழுப்புகள் அடைஞ்சிருக்கும். சில நேரத்தில் நம்ம அதிகப்படியான அரிசிகள் வந்து தன்னறியாமலே அவங்கள சாப்பிட்ருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா, கொழுப்பு பகுதிகள்லாம் நிறைஞ்சு போயிருக்கும். அதனால முட்டைகள் இடாத கூட இருப்பாங்கங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு எந்த பெட்டக்கோழிகள்லாம் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு என்ன செய்யுங்கன்னா, நெல்லை வந்து கொடுத்துருங்க. நெல் வந்து அவங்க சாப்பிட இல்லைங்க. அவங்களுக்கு வந்து அந்த கொழுப்புக்கள்லாம் அது கிழிச்சு விட்ரும் அந்த மேலே இருக்கிற உமி. அதனால முட்டைகளோட பக்குவம் நல்லாயி முட்டையும் அவங்க வந்து போட்டுருவாங்கங்க. அடுத்து வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பில் இந்த விஷயம் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஒரு பெட்டக்கோழிகள் வந்து ஒரு 10 பெட்டக்கோழிகள் வச்சுக்கோங்க. ஒரு சேவ வைங்கங்க. ரொம்ப இருந்துச்சுனாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டு இதனாலேயும் பிரச்சனைகள்லாம் ஏற்படுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்கங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோழிகள் இருக்காங்க இல்லையா? அந்த கோழிகளோட இப்போ வந்து அவங்க வெளி மேய்ச்சலுக்கு போற டயத்துல குஞ்சுகள் கூட்டிட்டு போவாங்க. அந்த குஞ்சுகளோட எண்ணிக்கை எத்தனை இருக்குன்றதை நீங்க வாட்ச் பண்ணணும். ஏன்னா நம்மள தன்னறியாமலே அவங்க வந்து ஒரு நேரத்துல நம்ம வந்து கவனிக்காம விட்டுருவோங்க. அதனால அந்த குஞ்சுகளை வந்து இந்த வயிறு, கழுகு, கீரிப்பிள்ளை இதெல்லாம் தூக்கிட்டு போயிடும் இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, அவங்களாம் கரெக்டாக இருக்காங்களான்றதையும் எண்ணிக்கணுங்க. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கோழிகளை வந்து மெயின்டெயின் பண்ணி கொண்டு வர முடியும். அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட அந்த தாய்லாம் அந்த கோழிகளுக்கு நம்மளோட இளம் குஞ்சுகளுக்கு வந்து தீவனத்தை கரெக்டாக எடுத்து கொடுக்குதா, அவங்க வந்து கிளறி அந்த மண்ணிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்றது நீங்கள் கவனிக்கணும். அப்படி ஏதாவது ஒரு கோழிகள்லாம் மண்டையாட்டம் பண்ணாமல் இருக்கும், அதாவது அது வந்து எப்போவுமே தீவனத்தை எடுத்து கொடுக்காம அது எனக்கு என்ன நிற்கும், அந்த மாதிரி கோழிகள்கிட்ட மோஸ்ட்லி குஞ்சுகளை வந்து முட்டைகளை அடை வைக்காதீங்க. ஏன்னா அந்த குஞ்சுகளை வந்து அது உயிரிழப்பு இறக்க வச்சிரும். எங்ககிட்ட இந்த மாதிரி சில கோழிகள்லாம் இருந்து நாங்கள் அதை வந்து கறிக்கடைக்கு கொடுத்துருவோங்க. அது வந்து வளர்க்குறவங்கள்ட்ட கொடுத்தாலுமே அது அங்கே போயும் அந்த பழக்கத்தை தான் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி கோழிகளை வளர்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்கங்க. அடுத்து வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கோழிகள் வந்து எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா, அவங்களுக்கு வந்து இந்த தடுப்பூசி முறைகளை நீங்கள் வந்து கொண்டு வந்துடணுங்க. தடுப்பூசி முறைகளை கொண்டு வந்து நீங்கள் கோழிகளை வளர்க்கும் போதுங்க நல்ல கோழிகளை வளர்க்க முடியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேங்க. சுத்தமான கூண்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. காற்றோட்டம் நிறைந்ததாகவும் இருக்கணுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கங்க. ஆல் பட்டனை எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் அடையும். ஓகேங்க. இந்த மாதிரி நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்கங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தயாராக இருக்கேங்க. ஓகேங்க. இப்போ வந்துட்டு நான் சொன்ன இந்த முறைகளை ஒவ்வொரு கோழிகிட்டையுமே நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாட்டுக்கோழிகளை நல்ல முறையில் வளர்க்க முடியும். நன்றி.